மீனவர் பேரவையினுடைய தலைவர் அன்பழகன் தலைமையில் 12 தலைவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அண்ணன் ஜேசுராஜ் ஐயாவுடைய தலைமையில் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர் சங்கத்துக்கு வந்தாங்க. காரைக்காலில் இருந்து மீனவர் புதுக்கோட்டையிலிருந்து என்னோட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அவங்களும் கூட வந்திருக்காங்க. ஆனா இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களுக்குமே தெரியும், இது ஒரு பெரிய சிக்கல் 30 ஆண்டு காலமாக இருக்கு. குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு, பயன் அதிகமாக இருக்கு. அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா கிட்ட மனசு விட்டு சொன்னாங்க. உதாரணத்துக்கு அந்த ஐயாவுடைய மகன் 2 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க, 2 போட்டு மாட்டியிருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு இருந்தாங்க. அதே நேரத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் நிறைய சஜஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க, எப்படி சமாளிக்கலாம், நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அதையெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இன்னைக்கு 99 பேர் தமிழகத்திலேயும், ஒருவர் புதுச்சேரி, மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சி இந்திய அரசு எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு தேதியில 224 படகுகள் இலங்கை அரசுடைய கஸ்டடியில் இருக்கு. அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வலியுறுத்தினாங்க. அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, பொறுமையா கேட்டாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதிநிதிகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு அவங்க கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படி எல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும், குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் இருக்கும், அதெல்லாம் நிறைய சஜஷன் வச்சு அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 3வது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போலாம் அப்படிங்கிற உறுதிமொழி கொண்டிருக்கிறார். நாளைக்கு ஒரு 42 மீனவர்கள் அவங்களுக்கு இலங்கை கோர்ட்ல அவங்களுக்கான ஹியரிங் இருக்கு. அதையும் நாங்கள் இன்னைக்கு வலியுறுத்திருக்கின்றோம். விரைவுபடுத்தி அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாம வெளியே வருவதற்கான முயற்சி இந்திய அரசு எடுக்கிறோங்கிற வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறது. ஒரு நாளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. படிப்படியா இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். எங்களோடு வேறு வேறு மீனவர் பிரதிநிதிகள், தலைவர்கள், பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களோடு இருந்து இந்த பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். வெறும் இந்த கைது பறிமுதல் தாண்டி அடிக்கிறது, அபியூஸ் பண்றது, அவங்க வலைகள் எல்லாம் அறுத்து அதெல்லாம் பேசுறாங்கன்னா தலைவர்கள் எல்லாமே சொன்னாங்க. இலங்கை நேவி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்ம வெளியுறவு அமைச்சர் சொன்னாங்க, அந்த ஹை கமிஷனரை கூப்பிட்டு நாங்க எம்பசி என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் மானியம் பண்ணிருக்கோம் சொன்னாங்க. அது சம்பந்தமான நடவடிக்கையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பிஷரிஸ் மினிஸ்ட்ரி, அதாவது மீன்வளத்துறை அமைச்சரவை, வெளியுறவுத்துறை அமைச்சர் 2 பேர் இணைந்து ஒரு தீர்வு நோக்கி போலாம். ஏன்னா மீனவர்கள் படகு மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 80 லட்சம், 1 கோடி 20 லட்சம் ரூபாய் குடும்பமான படகு மாற்றி அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கு. அதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதனால இன்னைக்கு மீனவ சட்டங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கு. நான் யாரும் இல்லைன்னு சொல்லலைன்னா தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா போனதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும், சமாளிக்கணும், பேசணும், அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும், சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும். இது முக்கியமா அந்த ஜேவிபி அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாயிருக்கு. அதை நானே பர்சனலா எல்லாரும் கொண்டு அமைச்சர் புதிய அதிபர் வந்தவங்கன்னா கைதுகள் அதிகமாயிருக்கு. ஆழ்கடல்ல பெட்ரோலிங் அதிகப்படுத்திருக்கிறாங்க. மன்னார் பக்கத்துல அதிகப்படியான கைதுகள் இருக்கு. அதற்கு முயற்சி எடுக்கணும். நிச்சயமா எல்லா சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் போவதற்கு தயாரா இருக்கலாம். மீனவர்களுடன் அந்த பிரதிநிதிகளான ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை அமைச்சர் சொன்னாங்க. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசு கேட்டிருக்கிறாங்க. தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய அரசு தயாரா இருக்கிறோம். இலங்கை அரசு நீங்க மீனவர்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணணும். இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. இந்திய அரசு தயாரா இருக்கு. ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் JWG நாங்க சொல்லிட்டோம். கடைசியா நடந்த JWG குரூப் கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க. அதனால 2 மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். நாங்க சொல்லியிருக்கோம் இலங்கை அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இந்த சாட்டுமணி நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. புதுசா ஒரு விஷயம் கவனத்துக்கு நான் கேட்கிறேன், நான் பதில் சொல்றேன்.
ஏன்னா தலைவர்கள் வேற வேற கட்சியில வேற வேற சித்தாந்தம் வச்சு அரசியல் பேச தப்பா இல்ல, அரசியல் இல்ல. அதாவது மீனவ சம்பந்தப்பட்ட கேள்விகள் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க அதன் பிறகு அவங்க கிளம்பிடுவாங்க. அரசியல் கேள்விகள் நம்ம Okay, நீங்க அவங்க பேசுனா சொன்னா தப்பா போயிடும். நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் 244 படகுகளை மத்திய அரசு மீட்டு கொடுக்கணும். அப்படி இல்லை, சில படகுகள்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலையில சிக்காக மூழ்கி இருக்குது. அந்த படகுகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். குறிப்பா அங்க இருக்கிற 100 மீனவர்களுக்கு விடுதலை செய்யணும். இப்போ அந்த இலங்கை அரசாங்கம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு 40 லட்சம் ரூபாய் பயணம், 6 மாசம் பயணம், ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் பயணம், 2 வருஷம் சிறையா இருக்காங்க. அவங்கள உடனே கொண்டுட்டு வரணும். அந்த நஷ்ட ஈடை மத்திய அரசாங்கம் அவங்களுடைய தமிழ்நாடு மீனவர்கள் இருக்காங்க. தலைவர் அண்ணாமலை அண்ணன் தலைமையில நாங்க ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மீனவ சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திச்சு எங்களுடைய மீனவ சம்பந்தமா சொன்னார். அதாவது இலங்கையில சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை கைதில இருக்கிற மீனவர்கள் நீங்க மீட்டு தரணும். இது போக 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் சிறையில் வச்சிருக்காங்க. இது போக 244 படகுகள் இலங்கை சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படகுகள் அங்க அரசுடைமை ஆகியிருக்காங்க. இது போக நிறைய படகுகள் மூழ்கி கிடக்கு. அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில இருக்கிற படகுகளை எங்களுக்கு மீட்டு தரணும். அதுபோக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்கள் உடனடியாக மீட்டு தரணும். இது போக இலங்கையில நாளைக்கு 42 மீனவர்கள் நாளைக்கு வாய்தா வருது. அந்த வாய்தாவில் அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாம விடுதலை தரணும் சொல்லி சொன்னோம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இது போக இந்த பிரச்சனை மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள், தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நாங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய திமுக அரசு நாளைக்கு பட்ஜெட் வெளியிட இருக்கிறாங்க. அதுல முன்னோட்டமாக முதலமைச்சருடைய அலுவலகத்திலிருந்து 2024 நாங்க பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயினுடைய அந்த சிம்பல் அதை வச்சு பண்ணணும். இந்த முறை நம்முடைய தமிழ்களுக்கு ரூபாய் நம்ம பண்ணிருக்கோம். அது பெரிய இலக்கணம். காரணம் மாநில அரசுக்கு அனுமதி கரன்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தானே சொல்றோம். அதாவது காமன் கரன்சியினுடைய அந்த சிம்பல், அந்த வேல்யூ நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அது இந்தியா முழுவதும், பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு. அதை மாத்திருக்காங்க. நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசினோம்னா நம்ம தலைவர்கள் பேசினாங்க, எல்லாம் பேசணும். நாங்க முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னா 2024, 23, 22 எல்லாம் நம்ம காமன் சிம்பிளை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் 2010 இது உருவாக்குனாங்க. இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க. அப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க. அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும். ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, 1971 ரிஷிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட. கலைஞர் ஐயாவே கையில் அதை பிடிச்சு அந்த பையனுக்கு பாராட்டி தெரிவிச்சார். எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க, இல்ல அதுல தேவனாங்கிரி 2010 எல்லோருக்குமே தெரியும். இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதில் இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணமாக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பார்வையில் அது எடுத்திருக்கிறாங்க. இந்த வன்மையா தமிழ் எழுத்தில் எதிர்க்க மூலமா தமிழை தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறது மூலமாக தமிழ் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சம்பந்தப்பட்ட அவருடைய சிம்பல் செலக்ட் தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன். அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தி குறிப்பை காட்டுது மேடம். நாங்க முதல்ல இருந்து நாங்க யூகிச்சோம். பத்திரிகையில அரசல் புறத்துல நீங்க செய்தி போட்டீங்க 4 நாளா. அந்த நாங்க என்ன யூகிச்சமோ இன்னைக்கு இடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புல இருக்கு. அதனால நாங்க வைத்தது உண்மைதான். 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிட்பேக் கமிஷன் நடந்திருக்கு. நிச்சயமாக சத்தீஸ்கர், டெல்லி என்ன லிக்கர் ஸ்கேம் நடந்ததோ அதை விட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு இன்னைக்கு இந்த சிம்பிளை மாத்துறது, வேல்யூவை மாத்துறது, புதுசா ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக நிச்சயமாக வருகின்ற நாட்கள் பூதாகரமாக மாறும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலிருந்து அந்த டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு.
வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக்பேக், இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக்பேக் நடக்குது. டாஸ்மார்க்க முறையா பயன்படுத்தாம, லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம, பேக்கான சீல் வச்சு பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுத்த வரிக்கு உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியா நடத்திட்டு முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பதில் சொல்வாரான்னு பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி இதை அரசியல் ரீதியா நீங்க போராட்டம் அந்த மாதிரி எந்த மாதிரி நிச்சயமா இருக்க போறேன். எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இது வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. நாங்க வந்து இடியை வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி காத்திருந்தோம். மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 2-3 நாட்கள் எடுக்க போறோம். அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வரும். தேர்தல் நேரத்துல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா பாஜக பண்றாங்க எல்லாமே கோர்ட்டுக்கு போறாங்க, கோர்ட்ல பாக்குறாங்க. யாரை கைது பண்ணாலும், ஈடு கைது பண்ணாலும் கோர்ட்ல பார்த்து ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கிறாலும் முடிவு பண்றாங்க. இது எப்படி அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும். டாஸ்மாக் லிக்கர் கம்பெனி ஒரு பெரிய மாஃபியா, ஒரு சாதாரண மனிதருக்கு கூட தெரியும். திமுக வந்த பிறகு டாஸ்மாகுடைய வருமானம் 48% உயர்ந்து 33,000 கோடியிலிருந்து 50,000 கோடி. ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மார்க்ல மாபெரும் ஊழல் நடக்குது. அதை இடி கையில் எடுத்து, இடி வந்து சும்மா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா 47 எஃப்ஐஆர் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் சம்பந்தமாக 47 எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த 46 எஃப்ஐஆர் அதிகாரப்பூர்வமாக வைத்துதான் இடி உள்ள வந்திருக்காங்க. இடி அவர்களாக வரல. தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த 47 எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு ECIR அப்படிங்கிறவங்க தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க. இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்கன்னா, மாநில அரசு செய்த தப்ப இடி வந்து உள்ள சரி பண்ண சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க, தப்பான நபர்கள் யார் நடவடிக்கை எடுக்கிறது. இது எப்படிங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக மாறும். தேசிய கல்விக் கொள்கை, அதாவது விஜயனுடைய அரசியல் கொள்கை காரணமாக தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஒரு தேசிய இருக்கு. அரசியல் மோதலை தான் இந்த மாதிரி விவகாரத்தை எழுப்பியிருக்காங்க ஒரு கருத்தை மத்திய கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியில மாநிலத்தில் சொல்றோம். இதை பொறுத்தவரை தேசிய கல்வி போயிருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை சந்தோஷம் தான். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர 1 கோடி கையெழுத்தாக இன்னொரு பக்கம் இல்ல 2 கோடி தான் ஒரு போர் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நல்லது, திராவிட முன்னேற்ற அவர்களுக்கு இது நல்லது. இது 2026 ஒரு சொல்யூஷன் போய்தான் ஆகும். தேர்தல் புதியவர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியில் தவறுகளை மறைப்பதற்காக புது பிரச்சனையை தினமும் கிளப்புவதாக தான் நான்